அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை அங்குள்ள நமது செய்தியாளர் காளிராஜனிடம் கேட்கலாம். காளிராஜன், எவ்வளவு பக்தர்கள் கூடியிருக்கிறாங்க? தைப்பூச திருவிழாவையொட்டி என்னென்ன சிறப்பு பூஜைகள்லாம் இன்று நடக்கும்? தமிழ் கடவுள் முருகனின் ஆறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடு என அழைக்கப்படும் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் இன்று தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக இன்று காலை முதலே லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்க குவிந்த வண்ணம் உள்ளனர். நேற்று இரவே இங்க தங்கி முழுவதும் கோயில் அடிவாரத்திலேயே படுத்துறங்கி இன்று காலை சாமி தரிசனம் செய்வதற்காக காலை 5 மணி முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரிசையில் நின்று வருகின்றனர். குறிப்பாக இந்த தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வான முருகன் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் நேற்று நடைபெற்றிருந்த நிலையில் தற்போது தைப்பூச திருவிழாவின் தேரோட்டம் இன்று மாலை 4:30 மணிக்கு நடைபெற உள்ளது. இது ஊர்கோயில் என்று அழைக்கப்படும் பெரியநாயகி அம்மன் கோயிலில் இருந்து துவங்கி 4 ரத வீதிகள் வழியாக இந்த தேரோட்டமானது நடைபெறும். தைப்பூச தினத்தின் முருகனை தரிசனம் செய்வதற்காக தேரோட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொள்வோம் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பொதுமக்கள் இங்க குவிந்த வண்ணம் உள்ளனர். குறிப்பாக கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களிலும் இருந்து பல்வேறு பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய தற்போது பழனிக்கு வந்துள்ளனர். குறிப்பாக மலை அடிவாரத்தில் எங்கு பார்த்தாலும் அரோகரா கோஷங்களுடன் காவடியை சுமந்தபடி பக்தர்கள் வருகின்றனர். குறிப்பாக மயில் காவடி, இளநீர் காவடி, பால் காவடி என பல வகையான காவடிகளுடன் முருகனின் பக்தி பாடல்களுடன் கிரிவல பாதையில் பக்தர்கள் வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. நமது ஒளிப்பதிவாளர் லட்சுமணன் தற்போது இந்த காட்சிகளை காட்டிக் கொண்டிருக்கிறார். தைப்பூச தினத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய